நேற்று ஒரு நாள் முழுக்க அரசியல் என்ன நடந்ததுன்றத ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ்ல உங்ககிட்ட நான் முழுசா சொல்லணுன்றது தான் இந்த வீடியோ. சரிங்களா? நேற்று ஒரு 9 மணிக்குல இருந்து ஒரு 1 மணி 1:30 வரைக்குமே சட்டப்பேரவையில எல்லா எம்எல்ஏக்களும் உறுதிமொழி எடுத்து பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அதுல ஒரு சில பேர் வந்து வெற்றி சான்றிதழை வந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குற வெற்றி சான்றிதழ் வந்து மறந்து வச்சுட்டு வட்டாங்க. அதுல ஒரு அமைச்சரும் இன்க்ளூடு. பதவியேற்பு விழா முடிஞ்ச உடனே ஒரு 2-2:30 மணிக்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமே நம்ம முதலமைச்சர் விஜய் சார் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட போட்டி போட்டு தோத்தவங்க கிட்ட போயிட்டு நம்ம ஒரு மரியாதை நிமித்தமா போய் ஆசீர்வாதம் வாங்கி அங்கிருந்து ஆரம்பிக்கலாம் நினைச்சாரா என்னன்னு தெரியல. ஒவ்வொருத்தர் தலைவர் ஃபர்ஸ்ட் முக ஸ்டாலின் வீட்டுக்கு போனாரு, அப்புறம் வைகோ வீடு, அப்புறம் வந்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வீட்டுக்கு போனாரு, ஸ்டாலின் சார் வீட்டுக்கும் போனாரு அவரு. இன்னும் சில தலைவர்கள் வீட்டுக்கெல்லாம் போல. ஷெட்யூல் முடிஞ்சிச்சு. ஏன்னா அதுவே 2 மணில இருந்து கிட்டத்தட்ட 7 மணி, கடைசி 7 மணி அவர் சீமான் சார் வீட்டுல இருந்து கிளம்பும்போது மணி 7 மணி. 1 மணில இருந்து இது சட்டப்பேரவையில் நடந்தது. 2 மணில இருந்து எல்லாருடைய ஆசீர்வாதத்தையும் வாங்குறதுக்கு முதலமைச்சர் வந்து எல்லார் வீட்டுக்கும் போனதை நம்ம பார்க்க முடிஞ்சது. அண்ட் இது இல்லாம 2-3 விஷயங்கள் சமுதாயத்துக்காகவும் அவர் வந்து இந்த இடையிலேயே பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயில், ஸ்கூலு, மற்ற அது ஒரு 100 மீட்டர் ரேடியஸ்குள்ள இருக்கிற எல்லா டாஸ்மார்க்கையும் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ண போறாருன்ட்டு தகவல் வந்திருக்கு. இன்னும் உத்தரவா வரல. ஆக்சுவலா இன்னைக்கு வந்துரும் நான் நம்புறேன். ஏன்னா அந்த எல்லா நியூஸ்ல ஹெட்லைன்ஸ்ல அதை போட்டாங்க. அது அண்ட் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐஏஎஸ், பிபிஎஸ் எல்லாரோட லிஸ்டையுமே கேட்டிருக்காரு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எதுக்கு வாங்கி இருக்க போறாரு அப்படின்றது எனக்கு தெரியல. யாரையாவது மாத்தி போட போறாரா, இல்ல எல்லாருக்கும் வார்னிங் கொடுத்து சட்ட ஒழுங்கு பத்தி பேச போறாரா அப்படின்றது எனக்கு தெரியல. அண்ட் இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற நிலைமையில அதிமுக எம்எல்ஏக்கள் இடையில ஒரு பெரிய பிளவு. எடப்பாடி சார் மேல வந்து பெரிய அதிர்ச்சியில இருந்த எம்எல்ஏக்கள் சி வி சண்முகம் தலைமையில வந்து ஒரு 37 எம்எல்ஏக்கள் வந்து பிரிஞ்சுட்டாங்கன்றது ஒரு நியூஸ். அது எடப்பாடி சார் கிட்ட வந்து ஒரு 15 to 17 எம்எல்ஏஸ் தான் இப்போதைக்கு இருக்கிறாங்க. ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கு அவங்களுக்குள்ளன்றதை நேற்று நியூஸ்ல பார்க்க முடிஞ்சது. நேற்று நடந்தது இதுதான் மக்களே. இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கா நடக்கும்ன்றது எனக்கு நான் நம்புறேன். ஏன்னா நேற்று அறிக்கையா தகவலா தான் வந்தது. இன்னைக்கு வந்து மேபி அது உத்தரவா மாறலாம். சிஎம் சார் விஜய் சார் வந்த 2 நாள்ல என்ன பண்ண போறாரு அப்படின்றது எனக்கு தெரியல. நானும் வெயிட் பண்றேன். நன்றி.